வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சமையல் அறையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வாசனை பொருள் தாங்க ஏலக்காய். பெரும்பாலானோர் இதை இனிப்பு வகைகள்லையும் டீயிலையும் பிரியாணி இதில் போன்றவற்றில பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த சின்ன ஏலக்காய் ஒரு வாசனைக்காக மட்டும் நினச்சி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் இதில் மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ சக்தி மிக பெரியது. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியலை. இதா சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், பாரம்பரிய மருத்துவ முறையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஏலக்காயை பயன்படுத்திட்டு வர்றாங்க. செரிமானம் முதல் இதய ஆரோக்கியம் வரை பல நன்மைகளை வழங்குகிறது இந்த சின்ன ஏலக்காய். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் உடல் வலிமை மற்றும் புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்தாகவும் இருக்குது இந்த ஒரு ஏலக்காய். இன்னைக்கு வீடியோவில் ஏலக்காயை தினமும் சாப்பிடுவதால கிடைக்கக்கூடிய அற்புதமான நன்மைகள், அதை எப்படி சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய உடல் நலத்திற்கு வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தகவலாக இருக்கலாம். ஏலக்காய் என்பது இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த ஒரு நறுமண மசாலா பொருளாகும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, நார்ச்சத்து இப்படின்னு பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பல நோய்களில் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க ஏலக்காய். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. பலருக்கும் உணவு சாப்பிட்ட பிறகு வயிற்று உப்பசம், வாய்வு தொல்லை, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். உணவுக்கு பிறகு ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிடுவது வயிற்றில் செரிமான சுரப்பிகளை தூண்டும். இதனால் உணவு விரைவாகவே ஜீரணமாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் குறைய ஆரம்பிக்கும். வாய்வு பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். நம்ம எப்பெல்லாம் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றோமோ, சிலர்லாம் சண்டே டைமில் நான்வெஜ்ஜு சொல்லி அதிகமாக ஹெவியாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு செரிமானம் ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஒரே ஒரு ஏலக்காயை போட்டு மென்று சாப்பிட்டிங்கனாவே போதும், மொத்த பிரச்சனையும் சரியாயிரும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, வாய் துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. பலருக்கும் காலையில் எழுந்த உடனே வாய் துர்நாற்றம் இருக்கும். ஆனால் ஏலக்காயில் இருக்கக்கூடிய இயற்கை கிருமி எதிர்ப்பு தன்மை வாயில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கும். தினமும் 1 இல்லைனா 2 ஏலக்காயை மென்று சாப்பிடுவது நல்லது. அதாவது ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு நல்லாவே மென்றுட்டு அதுக்கப்புறம் துப்பிடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய வாய் ரொம்பவே புத்துணர்ச்சி பெறும், துர்நாற்றம் குறையும், பல்களில் இருக்கக்கூடிய அந்த ஈறுகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். இதனால் நீங்கள் வெளியில் பேசும்போது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தயங்கி பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஏலக்காயை டெய்லி எடுத்துகிட்டே வாங்க, உங்களுடைய வாய் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். அடுத்து மூன்றாவது நன்மை, உடலுக்கு சக்தியை அளிக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. சிலருக்கு எப்போதுமே உடல் சோர்வாகவே இருக்கும். காலையில் எந்திரிக்கவே முடியாது. அவங்க எந்திரிக்கலாம் நினைப்பாங்க, ஆனால் உடல் சோர்வு காரணமாக எந்திரிக்கவே முடியாது. அப்படியே எந்திரிச்சாலும் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. உடல் பலவீனமாக இருக்கும். வேலை செய்கிறதுக்கான அந்த திறனே அவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் ஏலக்காயில் இருக்கக்கூடிய வளர்ச்சித மாற்றத்தை தூண்டி உடலில் சக்தியை அதிகரிக்கும். ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துங்கள். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, சோர்வு குறையும், புத்துணர்ச்சி அதிகரிக்கும், உடல் வலிமை மேம்படும். ஸோ நீங்கள் ஏலக்காய் காலையில் எந்திரிச்சோன்னே ஏலக்காய் சாப்பிட்டாலும் சரி, இல்லை உணவுகளில் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, ஆனால் நீங்கள் எப்போல்லாம் சோர்வாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவல் கிடைக்கும். அடுத்து நம்ம 4வது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இது ரத்த ஓட்டத்தை சீராக்கும், உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், இதயத்திற்கு ஒரு பாதுகாப்பாக அளிக்கும். ஸோ ஏலக்காய் இதயத்தோடைய நண்பன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அடுத்து 5வது நன்மை, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, அதாவது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு இயற்கையான பொருட்களில் ஒன்று ஏலக்காய். ஏலக்காயை நீங்கள் நார்மலாக டெய்லி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதய நோய் அபாயம் குறைக்கப்படும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி வெளியில் தள்ளிடும். ரத்த நாளங்களை பாதுகாக்கவும் செய்யும், இதயத்துடைய செயல்பாட்டை மேம்படுத்தவும் செய்யும்.
அடுத்து ஆறாவது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஏலக்காய் பயன்படுது. உடல் எடையை குறைக்க முயற்சி செய்வாங்கள்ல, நிறைய பேர் டயட்டில் இருப்பாங்க. ஸோ டயட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த ஏலக்காயை நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக உங்கள் உடல் எடை குறையும். ஏன்னா ஏலக்காய் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கு, கொழுப்பை எரிக்கக்கூடிய ஒரு உணவாக ஏலக்காய் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கொழுப்பு இருக்கோ அந்த கொழுப்பு எல்லாத்தையும் இது எரித்து வெளியில் தள்ளிடும். அடுத்து பசியவும் கட்டுப்படுத்தவும் செய்யும். இதனால் அன்னெசரி நம்ம வேறு எந்த ஒரு ஸ்நாக்ஸையும் சாப்பிட மாட்டோம். நம்ம அதிகமாக சாப்பிடாமல் இருந்தாவே நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ அந்த பசி உணர்வை கட்டுப்படுத்துறதுக்கு ஏலக்காய் அடுத்து ஏழாவது நன்மை, சளி மற்றும் இருமலை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. மழை காலங்களில் சளி இருமல் அதிகமாகவே வரும். முக்கியமாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் வரும். ஏன்னா அவங்களுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ அடிக்கடி யாருக்கெல்லாம் சளி இருமல் வருதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஏலக்காய் தண்ணீர் குடித்தோம்னா அந்த சளி இருமல் அடிக்கடி வராது. ஏன்னா தொண்டை எரிச்சல் குறையும், சளி வெளியில் போயிடும், சுவாச பாதை சுத்தமாக்கப்படும். ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலக்காய் பாலாக குடிக்கலாம், இல்லைனா ஏலக்காய் மட்டும் தண்ணி போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் அதை குடித்தாவே உங்களுக்கு சளி இருமல் சரியாயிடும். அடுத்து எட்டாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகரிக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் நோய்களில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும், அடிக்கடி சளி பிடிக்கிறதுலாம் குறையும், வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்றுகளில் இருந்து ஏற்படக்கூடிய தாக்கத்தை நம்மளை எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்கும். அடுத்து ஒன்பதாவது நன்மை, கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு ஏலக்காய் பயன்படுது. கல்லீரல் நம்ம உடம்போடைய ஒரு முக்கிய உறுப்புகளில் ஒன்று. கல்லீரல் நம்மளுக்கு நல்லா வேலை செஞ்சால் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே இயங்கும், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏலக்காயில் இருக்கக்கூடிய சில இயற்கை சேர்மங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு பயன்படுது. கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் அதனுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா கொழுப்பு கல்லீரல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போ ரீசெண்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே ஏலக்காயை பயன்படுத்தும் பொழுது அந்த கல்லீரலை பாதுகாக்கலாம். அடுத்து 10வது நன்மை என்னென்னா, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் மன அழுத்தத்திற்கு மன அமைதியை கொடுத்து அந்த மன அழுத்தத்தை சரி பண்ணுது. இதனால் மன அழுத்தம் குறையும், பதட்டம் குறையும், நல்ல ஒரு தூக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏலக்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ஏலக்காயை பயன்படுத்த நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். அடுத்து 11வது நன்மை, ஆண்களின் ஆரோக்கியத்திற்கு இந்த ஏலக்காய் பயன்படுது. பாரம்பரிய மருத்துவ முறையில் ஏலக்காய் உடல் சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவாக கருதப்படுது. இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உடல் புத்துணர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும் சோர்வை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து 12வது நன்மை, பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. பெண்களுக்கு செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு, உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கம் வலிகளை குறைக்கிறதுக்கும், முக்கியமா மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வலிகளை குறைக்கிறதுக்கும் ஏலக்காய் அடுத்து 13வது நன்மை, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. சில ஆய்வுகள் ஏலக்காயில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நீரிழிவு நோயாளிகள் மருந்து மாத்திரையை நிப்பாட்டாம உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுட்டு ஏலக்காயை ஒருபுறம் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 14வது நன்மை, உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காய் இயற்கையான டீடாக்ஸ் உணவாக கருதப்படுது. இதனால சிறுநீர் வெளியேற்றம் சீராகும், உடல் ரொம்பவே சுத்தமாக்கப்படும், உடல்ல இருக்கக்கூடிய வீக்கம் வலி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 15வது நன்மை, ஆயுளை அதிகரிக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை பாதுகாக்கிறதுக்கும், முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும், நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஏலக்காய் பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த ஏலக்காயை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலையில் வெறும் வயிற்றில் 1 அல்லது 2 ஏலக்காயை மென்று சாப்பிட்றது சிறந்தது. அடுத்த ஒரு முறை என்னன்னா, ஏலக்காயை சேர்த்து தண்ணி 5 நிமிடம் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு வெறும் ஏலக்காய் சுடு தண்ணியை நீங்கள் குடிக்கலாம்.
அடுத்த ஒரு மெத்தட் என்னன்னா, பால்ல ஏலக்காய கலந்து நீங்க குடிச்சீங்கன்னா, உங்க உடலுக்கு ஆரோக்கியமா தூக்கம் வராமலாம் இருக்கும்ல, அவங்களுக்கு நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற பால்ல ஏலக்காய தட்டி போட்டு, நல்லா கொஞ்சம் சிறிதளவு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு பால குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா, நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்டாமினா பவரும் கிடைக்கும். அடுத்து 4வது ஒரு மெத்தட் என்னன்னா, ஏலக்காய வந்து டீல சேர்த்து குடிக்கிறது. ஸோ ஏலக்காய் டீ போட்டு குடிக்கிறது. நீங்க வந்து மத்த டீ, காஃபி மாரி குடிக்கக்கூடாது. ஏலக்காய் மட்டுமே போட்டு நீங்க பனக்கற்கண்டோ, இல்ல தேனோ கலந்து அந்த மாதிரி குடிக்கலாம். யாரெல்லாம் வந்து இத பயன்படுத்தும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னா, கர்ப்பிணி பெண்கள், பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க, ஒவ்வாமை அதாவது ஏலக்காய் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படிங்கிற இந்த 3 பேர் வந்து ரொம்ப கவனமா எடுத்துக்கிறணும். இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அளவோடு எடுக்கணும். யார் எடுத்தாலுமே அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாகப்படும். ஸோ டெய்லி எடுங்க, அளவா எடுத்துக்கிறங்க. நண்பர்களே, சிறியதாக இருந்தாலும் ஏலக்காயில பெரிய அளவுல மருத்துவ சக்திகள் மறைந்திருக்கிறது. தினமும் அளவோடு ஏலக்காயை பயன்படுத்துவதன் மூலம் செரிமானம், இதயம் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பல விதமான நன்மைகள் உங்க உடலுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.